ஒரே காரணத்திற்காகவும் மார்க்கத்தில் இல்லாத மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து பிதாத்துகளையும் இணை வைப்புகளையும் அனாச்சாரங்களையும் ஒட்டுமொத்தமாக வேறறுக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடனும் நம்முடைய அன்-நசீஹா இஸ்லாமிய கல்லூரி செயல்பட்டு வருகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மறைந்த நம்முடைய சகோதரர் அப்துல் மஜீத் உமரி அவர்கள் தலைமையின் கீழ் துவங்கப்பட்ட நம்முடைய அன்-நசீஹா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி ஏறத்தாழ தன்னுடைய 12வது ஆண்டை நிறைவு செய்துவிட்டு 13வது ஆண்டை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நம் கல்லூரியின் அம்சங்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், இது 2 வருட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு 3 தேர்வுகள் வீதம் மொத்தம் 6 தேர்வுகள் நடைபெறுகிறது. பாட நேரம் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடத்தப்படும் பாடங்கள் இஸ்லாமிய கொள்கை விளக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் நபித்தோழர்களின் வாழ்க்கை வரலாறுகள், இஸ்லாமிய ஒழுக்கங்கள், குர்ஆன் தஃப்சீர்கள், ஹதீஸ் கலைகள், வாரிசுரிமை சட்டங்கள், நஹூ, சர்ஃப், லுகத்துல் அரபியா போன்ற இலக்கண வகுப்புகள் மற்றும் பல்வேறு மார்க்க சட்டங்கள் பற்றிய பாடங்களும் திறமையான ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. உள்ளூர் மாணவிகள் மட்டுமன்றி காயல்பட்டினத்தை சுற்றியுள்ள ஊர்களிலிருந்தும் மாணவிகள் இங்கு வந்து படிக்கின்றனர். உள்ளூர் மற்றும் வெளியூர் மாணவிகளுக்கு வாகன வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவிகளுக்கு மாநில நிர்வாகத்திலிருந்து திறமைமிக்க தாயிகள் வரவழைக்கப்பட்டு செமினார் வகுப்புகளும் நடைபெறுகின்றன. வாரந்தோறும் சனிக்கிழமையன்று மாணவிகளுக்கு பயான் பயிற்சி மன்றங்கள் நடைபெறுகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை தாவாவால் வளர்க்கப்பட்ட மார்க்கம் தான் இந்த இஸ்லாம். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், ஃபஸ்தா பிமா துமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவுதாட்சியமின்றி நீங்கள் எடுத்துரையுங்கள் என்று கூறுகிறான். மேலும் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் அதை எடுத்துரைத்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இல்லை என்றாலும் இந்த நபித்துவ பொறுப்பை நம்மிடம் சுமத்திவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதன் அடிப்படையில் நம் அன்-நசீஹா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியில் மாணவிகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், பயானுக்கு வெறும் பயிற்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், மாணவிகள் சென்று பயான் பேசுவதற்கு உள்ளூரிலும் வெளியூரிலும் பல தாவா களங்களையும் இந்த ஜமாத் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கல்லூரியில் இதுவரை 37 மாணவிகள் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 24 மாணவிகள் பட்டம் பெறவிருக்கிறார்கள். மொத்தமாக இதுவரை 61 ஆலிமாக்களை நம்முடைய அன்-நசீஹா மதரசா உருவாக்கி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறு பல்வேறு சிறந்த அம்சங்களை கொண்டதாக நம்முடைய அன்-நசீஹா இஸ்லாமிய மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இனி வரும் காலங்களிலும் தேவைக்கேற்ப மேம்பாடுகளை அல்லாஹ்வின் உதவியோடு இந்த கிளை நிர்வாகம் நமக்கு செய்து தரும் இன்ஷா அல்லாஹ். தற்போது 2026 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓரிரை கொள்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வஹீயை மட்டுமே போதனை செய்கின்ற நம்முடைய அன்-நசீஹா உங்களுடைய பெண் பிள்ளைகளை சேர்த்து எண்ணற்ற பயன்களை பெற்றுக்கொள்ளுமாறு நிர்வாகம் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்முடைய கல்லூரியின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்தை சந்தாக்களாகவும் நன்கொடைகளாகவும் நம் மதரசாவிற்கு வாரி வழங்கி நன்மைகளை பெற்றுக்கொள்ளுமாறும் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் நம்ம அனைவரின் பாவங்களை மன்னித்து நமக்கு அருள் புரிய போதுமானவன். இதில் அடுத்ததாக இன்று பட்டம் பெறவிருக்கும் மாணவிகளின் சிலர் உங்கள் முன் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். இதில் முதலாவதாக சகோதரி ஃபாத்திமா தஹ்சீன், யாருக்கு அல்லாஹ் சுவனத்தின் பாதையை இலகுவாக்குவான் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد
فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும். அகிலத்திற்கோர் அருட்குடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயலினை பின்பற்றிய நல்லற தோழர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் சுவனத்தின் பாதையை அல்லாஹ் யாருக்கு இலகுவாக்குவான் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். ஏக இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் இந்த பூமியில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்தவர்களாக முஸ்லிம்கள் என்ற அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? நம்முடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்றோமா என்றால் இல்லை. இந்த உலக வாழ்விற்கும் உலக கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நபியே, நீங்கள் இந்த உலகில் அனைத்தையும் விட ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகப்படுத்தி கேளுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். எதை அதிகப்படுத்தி கேட்குமாறு கட்டளையிடுகின்றான்? செல்வத்தை அதிகப்படுத்தித்தா, அல்லது குழந்தைகளை அதிகப்படுத்தித்தா, அல்லது இந்த உலகில் உள்ள வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தருமாறு அல்லாஹ்விடம் கேட்குமாறு நபிகளாருக்கு அல்லாஹ் கட்டளையிட்டானா? எதை அதிகப்படுத்தி கேட்குமாறு அல்லாஹ் நபிகளாருக்கு கட்டளையிட்டான்? வகுர் ரப்பி ஜிதுனி இல்மா, யா அல்லாஹ், எனக்கு கல்வி அறிவை அதிகப்படுத்துவாயாக, நீ கொடுத்த இந்த மார்க்கத்தின் ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று கேட்குமாறு அல்லாஹ் நபிகளாருக்கு கட்டளையிட்டான். இந்த உலகில் உள்ள அனைத்தையும் விட மார்க்க அறிவு மிக முக்கியமானது என்பதை இதிலிருந்து அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். எதனால் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ளலாம், நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்ளலாம், ஹலால் ஹராம் பேணி வாழ்க்கையை வாழலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தீமைகள் நிறைந்த ஒரு காலகட்டம். பாவங்கள் ஒவ்வொன்றும் வளர்க்கும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குழந்தைகளையும் தடுத்து அவர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை இறைவன் நமக்கு தந்துள்ளதாக சூரத் தஹ்ரீம் 6வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டோர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக சீரழிந்து போன எத்தனையோ இளைஞர்களையும் எத்தனையோ குடும்பத்தையும் நாம் பார்க்கின்றோம். இப்படி ஒட்டுமொத்த பாவங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மார்க்க அடிப்படையில் மார்க்க தொடர்பிலே அவர்களை நிலைநிறுத்துவதுதான் இந்த உலகில் உள்ள கொட்டி கிடக்கின்ற தீமைகளிலிருந்து நாம் அவர்களுக்கு போடுகின்ற ஒரு கேடயமாக இருக்கும். இறைவனுடைய அடியார்கள் தமது குடும்பம் எப்படி அமைய வேண்டும் என்று இறைவனிடம் விரும்பி பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனையை அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கான் 74வது வசனத்தில் கூறுகின்றான். ரப்பனா, எங்கள் இறைவா, ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களையும் எங்களது சந்ததிகளையும் எங்களுடைய குடும்பத்தையும் குர்ரத் அயுன், கண்குளிர்ச்சிகளாக ஆக்குவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக ஆக்குவாயாக. எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய உறவுகளாக கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக என்று அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். குடும்பத்தாரை கண்குளிர்ச்சியாக ஆக்கு என்றால் என்ன?
மார்க்க அடிப்படையில் ஒரு குடும்பம் இருப்பதுதான் ஒரு மோமீனுக்கு மிக முக்கியமான ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கும். என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சந்ததிகள் என அனைவருமே சுவனத்தின் பாதையை நோக்கி பயணிக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு தீமைகள் அவர்களை அணுகினாலும் அதிலே அவர்கள் விழுந்து விடாமல் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு தான் உண்மையான கண்குளிர்ச்சி, உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட மார்க்க தொடர்பிலே, மார்க்க அர்ப்பணிப்போடு மார்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பமாக இன்று நம்மில் எத்தனை குடும்பம் இருக்கின்றோம்? நாம் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய குடும்பத்தினருக்கும், நம்முடைய குழந்தைகளுக்கும் மார்க்க அடிப்படையில் அவர்களை வழிநடத்தாவிட்டால், மார்க்கத்தை பற்றிய ஞானம் அவர்களுக்கு புகட்டப்படவில்லை என்றால் நம்முடைய மார்க்கம் முழுமையாக மங்கி போகும் என்று நபிகளார் எச்சரிக்கை செய்கின்றார்கள். ஆடையில் உள்ள வேலைப்பாடுகள் எப்படி தேய்ந்து மங்கி போகின்றதோ அதுபோல இஸ்லாம் படிப்படியாக தேய்ந்து மங்கி போகும் என்றார்கள். அது எப்படி? இன்னைக்கு இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டிக்கொண்டு போகிறது. மக்கள் படையெடுத்து இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இஸ்லாம் எப்படி மங்கி போகும்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம். நபிகளார் இந்த நிலையை விளக்குகின்றார்கள். ஹத்தாலா யுதுராமா சியாமுன், அவர்களுக்கு நோன்பு என்றால் என்னவென்று தெரியாது. ஒலா ஸ்வலாத்துன், தொழுகை என்றால் என்னவென்று தெரியாது. ஒலா நுசுக்குன், ஹஜ்ஜுடைய கிரியைகள் என்னவென்று தெரியாது. ஒலா சதக்கத்துன், சதக்காவென்றால் என்னவென்று தெரியாது. இப்படி மார்க்கம் சம்பந்தப்பட்ட, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எதுவுமே தெரியாத ஒரு நிலை ஏற்படும். இதைதான் மங்கிய நிலை என்று நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். அதை தொடர்ந்து நபிகளார் கூறுகின்றார்கள், ஒரே இரவில் அல்லாஹ்வின் வேதம் உயர்த்தப்பட்டு பூமியில் ஒரு வசனம் கூட எஞ்சியிருக்காது. அப்போது ஆண்களும் பெண்களும் மட்டும் எஞ்சியிருப்பார்கள். வயதான ஆண்களும் பெண்களும் மட்டும் எஞ்சியிருப்பார்கள். அவர்கள் கூறுவார்கள், எங்களுடைய மூதாதையர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவதை நாங்கள் கேட்டுள்ளோம், அதையே நாங்களும் கூறுகிறோம் என்பார்கள். மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எதுவுமே தெரியாது, லா இலாஹ இல்லல்லாவை தவிர. இன்றைக்கு நாம் இந்த நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, டியூஷனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மதரசாக்களுக்கு கொடுக்கறதில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எடுத்துரைக்கிறதில்லை. இப்படி இருந்தால் நம்முடைய மார்க்கம் முழுமையாக மங்கி போகும் என்கின்ற அச்சம் நமக்கு வர வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளை நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக உருவாக்கி உள்ளோமா? என்னுடைய பிள்ளையை நான் டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கேன், என்னுடைய பிள்ளையை நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கேன், இதை தான் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் இந்த உலக வாழ்விற்கு தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மரணத்திற்கு பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றதே, அந்த வாழ்க்கைக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் நாம் தயார்படுத்தி உள்ளோமா? மறுமையில் அவர்கள் வெற்றி பெற வேண்டாமா? அன்றைய சஹாபாக்களும் சஹாபிய பெண்களும் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் தங்களுடைய குழந்தைகளையும் மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு செய்துள்ளார்கள். அப்படி அர்ப்பணிப்பு செய்தவர்களில் ஒருவர் உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா. கணவனை இழந்து ஒரே ஒரு மகனோடு வாழ்ந்து வந்தார்கள். டீனேஜ் வயசில் இருந்த ஹாரிஸா பின் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயாரிடம் பத்ர் போருக்கு செல்வதற்கு அனுமதி கேட்குறாங்க. ஒரே ஒரு மகன் தான், கணவனும் இல்லை, போருக்கு போனால் என்ன நடக்கும்னு தெரியாது, நீயும் போயிட்டனா நான் என்ன செய்வேன்னு சொன்னார்களா? தன்னுடைய ஒரே மகனை போருக்கு அனுப்பி வைத்தார்கள். போருக்கு சென்ற மகன் வீட்டுக்கு வரலை. போரில் கொல்லப்பட்ட செய்தி மட்டும்தான் வருது. அதுவும் எப்படி வருது? எதிரியுடைய கைகளால் கொல்லப்பட்டதை யாரும் பார்க்கல, எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு தாக்கி கொல்லப்பட்டதாக செய்தி வருது. நாம் உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்போம்? அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போம். நம்முடைய பிள்ளையை நினைத்து சாகும் வரை கவலைப்பட்டு கொண்டு இருப்போம். தன் மகன் இறந்ததை விட உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா எதை நினைத்து அதிகமாக வருந்தினார்கள் தெரியுமா? தன் மகன் இறந்த செய்தியை கேட்டு அவர்கள் நேர ரசூல்லா கிட்ட போகிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகன் ஹாரிஸாவுடைய நிலை என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபிகளார் கூறினார்கள், வ இன்னஹு, நிச்சயமாக உன்னுடைய மகன் ஃபில் ஃபிர்தௌஸில் அலா,
ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கின்றான் என்று கூறினார்கள். அல்லாஹு அக்பர். அந்த சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்ல முடியுமா? தன் மகன் போருக்கு மார்க்கத்திற்காக சென்று கொல்லப்பட்டு பிறகு சூனத்தில் இருக்கின்றார் என்ற செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். உம்மு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விடம் பொறுமையாக இருந்து நான் அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்ப்பேன் என்று கூறினார்கள். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இது போன்று இருக்கின்றோம்? என்னுடைய மகன் நல்ல வணக்க வழிபாடுகள் செய்பவனாக இருக்கின்றான், என்னுடைய மகன் நல்ல ஒழுக்கசாலியாக இருக்கின்றான், என்னுடைய மகன் மார்க்க பற்றோடு இருக்கின்றான் என்று இன்று நம்மில் எத்தனை பேர் உறுதியாக கூற முடியும்? சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் சரியான முழுமையான மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாளை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். இதை பற்றி சூரத்துல் முஜாதலா 11வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டோரையும் கல்வி வழங்கப்பட்டோரையும் அல்லாஹ் பல படித்தரங்களால் உயர்த்துவான். கல்வி கற்றவர்களின் தகுதிகளை உயர்த்துவதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான். சமத்துவத்தை கற்பிக்கக்கூடிய இஸ்லாம், தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய இஸ்லாம், செல்வந்தர் ஏழை, கருப்பு நிறத்தவர் வெள்ளை நிறத்தவர், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் போன்ற வேறுபாடுகளை அடித்து நொறுக்கிய இஸ்லாம் ஒரே ஒரு விஷயத்தில் வேறுபாடு காட்டுகிறது. அதை பற்றி அல்லாஹ் சூரத்து ஜுமர் 9வது வசனத்தில் கூறுகின்றான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் கேட்கின்றான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவர்களா? கல்வி கற்றுக்கொண்டவனும் கல்வி கற்றுக்கொள்ளாதவர்களும் ஒரு காலமும் சமமாக முடியாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான். இறுதியாக நபிகளார் சொன்ன ஒரு செய்தி முஸ்லிமில் 5231வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகளார் கூறினார்கள், மன் சலக தரீகன் எல்தமிசு ஃபீஹி இல்மா. யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கின்றாரோ, சஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா. அவர் செல்கின்ற அந்த பாதையின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு சுவனத்தின் பாதையை இலகுவாக்குவான் என்று நபிகளார் கூறினார்கள். எனவே இத்தகைய சுவனத்தின் பாதையில் நாமும் பயணிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் இத்தகைய பாதையிலே பயணிக்க செய்ய வேண்டும். மார்க்கத்தை நோக்கி விரையுங்கள். மார்க்கத்தை பற்றிய இல்மை அதிகப்படுத்துங்கள். இந்த உலக வாழ்விற்கும் இந்த உலக கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை விட அல்லாஹுடைய மார்க்கத்திற்கும் மார்க்க கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு அதிகமாக அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய நன்மக்களாகவும் ஷைத்தானுடைய பாதையை விட்டு விலகி அல்லாஹ்வின் பாதையிலே பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாக்குல்லா ஹைர். அடுத்ததாக சகோதரி முஹம்மது முஸ்ஃபிரா நிரந்தரமற்ற உலகம் என்ற தலைப்பில் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தைனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்லுஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லா வயதிலையும் மரணங்களை பார்க்கிறோம். சில மரணங்கள் தாயுடைய வயிற்றில் இருக்கும்போதே மரணம் வந்துடுது.
2 வயசு குழந்தையுடைய மரணம், 5 வயசில், 20 வயசு, 30, 35, 40, 80, முதுமைன்னு சொல்லிட்டு இப்படி எல்லா வயதிலுமான மரணங்களையும் நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டு தான் இருக்கோம். இந்த எல்லா மரணங்களும் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை எப்போது உன்னிடமிருந்து பறிக்கப்படும், இந்த உயிர் எப்போது உன்னிடமிருந்து பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இன்னைக்கு நீ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்றத தான் எல்லா மரணமும் நமக்கு சொல்லுது. அதுலேயும் குறிப்பாக ரொம்ப ஒரு திடாகாத்திரமான பருவத்தில் ஏற்படுற மரணங்கள்லாம் ரொம்ப அழுத்தமாக இந்த செய்தியை சொல்லுது. ஒரு 30-35 வயசில் ஒரு மரணம் வருது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு கடை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ என்ன செய்கிறாரு? இனி வரப்போகிற ஒரு 20-30 வருஷத்துக்கான பிளான் போட்டு வச்சுட்டு, ஆனால் இந்த என்ன பிளான் போடுறாரு? எந்த ஊரில் போய் என்னென்ன கடைலாம் ஓப்பன் பண்ணலாம், எந்தெந்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம், எவ்வளோ எம்ப்ளாயிஸ் அதில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பிளான் போட்டு வச்சுட்டு, ஆனால் இந்த எந்த பிளானுமே நிறைவேறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கடை ஓப்பன் பண்ணவுடனே என்ன ஆயிடுது? அவர் மவுத்தாக போயிடுறாரு. அப்போ இந்த மாதிரியான மரணங்கள்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லுது? நீ எவ்வளோ பெரிய பிளான் போட்டாலும், நீ எவ்வளோ பெரிய திட்டம் போட்டாலும் அதுக்கு உத்தரவாதம் கிடையாது, இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக மரணம் நமக்கு சொல்லுது. ஆனால் இதை பெரும்பாலும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாரும் என்ன ஆகணும்? ஒரு நாள் மவுத்தாக தானே போகிறோம், பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்க தானே செய்யும் அப்படின்னு இதோட மட்டுமே சுருக்கிக்கிறோம். உலகம் நிரந்தரமானது கிடையாது என்கிறத நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்திலேயே வாழ போகிறோம், மறுமைன்னு ஒன்று இருக்குது, அங்கே போக தானே போகிறோம், அப்போ இதை தான் உலகம் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுதுன்னு இதோட மட்டுமே சுருக்கிக்கிறோம். ஆனால் இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தால், உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் இறந்தாக வேண்டும் என்கிற இந்த செய்தி பிறப்புக்கும் இறப்புக்கும் மட்டும் சொல்லப்படுற செய்தி கிடையாது. வாழ்வில் எல்லா நிலைகளுக்குமே நிரந்தரம் கிடையாது என்கிறத தான் இந்த மரணம் சொல்லுது. வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னென்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ எல்லாத்துக்கும் அதே நிலைமை தான். அப்போ வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது தான். இந்த உடம்பு இருக்குதே, இந்த உடல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடல் தான். அப்போ இந்த உடலுக்கு உத்தரவாதம் கிடையாது. திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, 2 கை போயிடுச்சு, 2 கால் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நேற்று நல்லா பார்த்துட்ருப்போம், ஒரு மனுஷன் திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, கல்லீரலில் பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும், வேறு இதயத்தை மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதை சொல்லுகிறது? நம்ம ஆக பெரிதாக நம்மளிடத்துல இருக்க ரொம்ப ஒரு முக்கியமான பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த உடம்பு தான். இந்த உடம்பு தான் நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூட இருக்குது. இந்த உடம்பு, இன்னொன்று என்னென்னா இந்த உடலுக்குள் இருக்கிற இந்த உயிர், இந்த ரெண்டும் தான் நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூட இருக்குது. மற்றது எல்லாம் எப்படி நம்ம வளர வரல நம்ம மேலே வந்து ஒட்டி கொண்டது தான். அறிவாக இருக்கட்டும், பொருளாதாரம் எல்லாமே நம்ம வளர வளர வந்து ஒட்டி கொண்டது. அப்போ இந்த ரெண்டும் தான் நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூட இருக்குது. அப்போ இந்த உயிர் நம்மளை விட்டு போயிரும்னு புரிஞ்சுக்கிற நாமோ இந்த உடம்பும் ஒரு நாள் போக தான் போகுது. அப்போ ஒரு பல்லுக்கு உத்தரவாதம் கிடையாது, ஒரு கண்ணுக்கு உத்தரவாதம் கிடையாது, ஒரு கை கால் மூளை இப்படி எதுக்குமே உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இந்த உடம்பு மட்டுமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா கிடையாது. நம்மளுக்கு இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் இன்றைக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமோ எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது தான். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் உங்களுக்கு நிலையானது கிடையாது. அப்போ கொடுக்கப்பட்டிருக்க அறிவு நம்மளுக்கு நிலையானது கிடையாது. அப்போ கொடுக்கப்பட்டிருக்க பொருளாதாரம், பணம், சொத்து பத்தி எதுவுமே நம்மளுக்கு நிலையானது கிடையாது. ஆனால் இதை நம்ம என்ன செய்கிறோம்? புரிஞ்சுக்கிறவே மாட்டோம். இப்போ ஒரு மவுத்து வீட்டுக்கு போகிறோம், அங்கே போய் என்ன சொல்லுவோம்? ஆறுதல், சரி அவங்க மவுத்தாகிட்டாங்க, அவங்க முன்னாடி போயிடுவாங்க, நம்ம பின்னாடி போகிறோம், பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்க தானே செய்யும் அப்படின்னு தானே நம்ம அங்கே போய் சொல்லுவோம். இது ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லக்கூடிய ஒரு சரியான பாயிண்ட் தான். அதில் எந்த தப்பும் கிடையாது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதோடு மட்டுமே நம்ம நிறுத்திக்கிறோம். இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்க்கணும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி ஆக்கி வச்சுருக்கோம்? ரொம்ப டிஃபிகல்ட்டானதா, ரொம்ப கஷ்டமானதா, ரொம்ப சிரமமானதா, ரொம்ப பரபரப்பு நிறைஞ்சுதான் நம்ம ஆக்கி வச்சுருக்கோம். வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது, நிறைய உழைப்பு தேவைப்படுது, நிறைய பணம் தேவைப்படுது, நிறைய ஆற்றல் தேவைப்படுது, நிறைய அறிவு தேவைப்படுது. இப்படிலாம் உருண்டு பிறண்டு வந்தால் தான் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு இன்றைக்கி வாழ்க்கையை நம்ம ரொம்ப சிரமமானதாக கஷ்டமானதாக ஆக்கி வச்சுருக்கோம். அப்போ அந்த கஷ்டத்துலேருந்து மீளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்?
ஒரு தனிமையில் போய் உட்காந்து இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்றத நல்ல மூளையில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்போ வாழ்க்கையில் எதை குறித்தும் நமக்கு டென்ஷனே இருக்காது. திருமறை குர்ஆன் சொல்கிற வரலாறுலாம் எடுத்து பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், அல்லது அவன் பருவமடைந்தது முதல் மரணிக்கிற வரைக்கும், அல்லது அவன் ஒரு பதவியில் அமர்ந்தது முதல் அந்த பதவியிலிருந்து விலகிற வரைக்கும் வாழ்க்கை எனக்கு ஒரே மாதிரி ஒரே சீராக போணுச்சான்னு கேட்டால் எந்த மனிதருக்கும் அல்லாஹ் இப்பேற்பட்ட வாழ்க்கையை ஏற்படுத்தினதே கிடையாது. துன்பம் கஷ்டம் வருகிற போதெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் வந்துச்சோ, அல்ல என்னை மட்டும் ஏன் தான் சோதிக்கிறானோ, அல்ல ஒன்றை மட்டுமே படைச்சு ஒன்றை மட்டுமே கண்காணிச்சு இவன் ரொம்ப ஜாலியாக இருக்கான், இவனை நிம்மதியாக வாழ விடக்கூடாதுன்னு உனக்கு மட்டுமே போட்ட பிளான் கிடையாது. ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இறைவன் படைத்த எல்லா மனிதனுக்கும் இறைவன் போட்ட பிளான் அது வந்தே தீரும். உதாரணத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான மகா சமுத்திரம், ஒரு கடல் இருக்குது. அதில் நம்ம என்ன செய்கிறோம்? பயணம் செஞ்சு கப்பலில் போகிறோம். அப்போது ஒரு துளி நீர் நம்ம மேலே படாமல் நம்மளால் பயணம் செஞ்சு போக முடியும். இன்னைக்குள்ள டெக்னாலஜி அப்படி தான். கப்பல் எப்படி இருக்குன்னா இல்லை 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அப்போ ஒரு துளி நீர் நம்ம மேலே படாமல் நம்மளால் பயணம் செஞ்சு போக முடியும். ஆனால் இந்த வாழ்க்கை என்கிற பயணத்தை தண்ணீர் என்கிற கண்ணீர் துளியை தொடாமல் எந்த மனிதனும் கடக்கவே முடியாது. வாழ்க்கையில் பிரச்சனை வரதான் செய்யும், கவலை வரதான் செய்யும். அப்படி வருகிற போதெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ, அல்ல என்ன மட்டும் இப்படி தான் சோதிக்கிறான் அப்படின்றத யோசிக்காம இன்னும் இது எத்தனை நாளையில் போக போகுதுன்னு தெரியலை அப்படி யோசிங்க. சொல்லுவாங்கல்ல, வந்திருக்கிற செல்வமும் கடந்து போகும், வந்திருக்கிற துன்பமும் கடந்து போகும். நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற நபிமார்களின் வரலாறுகளை எடுத்து பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால வாழ்கிறாங்க. ரொம்ப சிரமத்தோடு ரொம்ப கஷ்டத்தோடு இஸ்லாத்தை எங்கெல்லாம் போய் எத்தி வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு கடும் எதிர்ப்பு தான் வருது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள ஃபாலோ பண்ண நபி தோழர்கள் எல்லாத்துக்கும் அப்படி தான். அப்போ நபி தோழர்கள் நபி என்ன செய்கிறாங்க? சஹாபாக்களை ஆறுதல் படுத்தி அமைதிப்படுத்தி பொறுமையை சொல்லி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்போ இந்த கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொல்கிற டைம்லலாம் என்ன சொல்கிறாங்க? கொஞ்ச நாள் பொறுங்க, அதுக்கப்புறம் பாருங்கள். என்ன பார்க்கணும்? வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்கும். பிலால் ரலியோட வரலாறுலாம் நம்ம எத்தனை தடவை கேட்டிருப்போம். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக சங்கிலியால் அவங்கள கட்டப்பட்டு சிறுவர்களிடம் சுடு மணலில் கொடுத்து இழுத்து செல்லப்பட்டார்கள். அவ்வளவு அவமானங்களையும் துன்பங்களையும் தாங்கியவர் மௌத்தா போகிற காலம் வரைக்கும் அவங்க வாழ்க்கை அப்படியாவா இருந்துச்சு? இல்லை. அப்படி இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறான்? காலச்சக்கரத்தை சுழல வைக்கிறான். எப்படி? ஒரு மாபெரும் தேசத்துடைய தலைவராக தாம் பட்ட கஷ்டம் மட்டும் கிடையாது, தான் குடிமக்கள் படுற கஷ்டத்தையும் தீர்க்கின்ற ஒரு மாபெரும் தலைவராக. ஒரு 13 ஆண்டு கால இடைவெளி, வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு. அப்போ நீங்கள் இதில் என்ன பாடம் பெற வேண்டும்னா, ஏராளமான பாடம் இருக்குது நபிமார்களின் வரலாறுல. மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிட்டாலும், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எந்த நபிமார்களை எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் துன்பத்தை மட்டும் நிலையாக கொடுத்ததே கிடையாது, அதே மாதிரி இன்பத்தையும் அல்லாஹ் நிலையாக கொடுத்ததே கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? ஃபிரௌன்டன் தப்பிச்சு ஓடி வராங்க. எப்படி ஓடி வராங்க? பயந்து ஓடி வராங்க. திருமறை குர்ஆன் அப்படியே சொல்லுது, பயந்து ஓடி வராங்கன்னு. கொஞ்ச நாளில் என்ன ஆகுது? ஒரு 5-10 வருஷம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? யார்கிட்ட தப்பிச்சு பயந்து ஓடினாங்களோ அதே ஃபிரௌனிடம் நேருக்கு நேராக நின்று வாதம் புரிகிற நாள் எல்லாம் ஏற்படுத்தினானா இல்லையா? அன்னைக்கு யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? என்னைக்கு பயந்து ஓடினாங்களே அப்போ என்ன யோசிச்சிருப்பாங்க? இவன் கண்ணில் பற்றவே கூடாது, இந்த பக்கமே நீ வந்துடக்கூடாதுன்னு தானே அன்னைக்கு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு சில ஆண்டுகளில் யார்கிட்ட பயந்து ஓடினாங்களோ அதே ஃபிரௌனிடம் வந்து நேருக்கு நேராக நின்று வாதம் புரிகிற நாள் எல்லாம் ஏற்படுத்தினானா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலையும் கவலைப்படுறதுக்குரிய எல்லா அம்சங்களும் இருந்துச்சு. அவங்க கடந்த காலத்தை எடுத்து பார்த்தாலும் கவலைப்படக்கூடிய அம்சம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே தந்தையை இழந்துடுறாங்க. பிறந்த 6 மாதத்தில் தாயையும் இழந்துடுறாங்க. அப்போ பாட்டனாரோட அரவணைப்பில் தான் வளர்ந்து வராங்க. அப்போ ஆடு மேய்க்கிறாங்க. இப்படி சின்ன வயசில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வராங்க. சரி, அப்புறம் நபியாவுனதுக்கு அப்புறமாவது சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பார்த்தா இருந்த கொஞ்ச நெந்த சந்தோஷமும் போயிடுச்சு. சொத்து பத்தை இழக்கிறாங்க, சொந்த பந்தத்தை இழக்கிறாங்க, தன்னுடைய சொந்த மக்களாலே சொந்த ஊர்லேருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. மதீனாவில் போய் வாழ்கிறாங்க. கஷ்டமான வாழ்க்கை தான், வறுமையான வாழ்க்கை தான், ஆனாலும் வாழ்ந்தாங்க, சந்தித்தாங்க. அவங்க கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படவும் இல்லை, இனி வரப்போகிற எதிர்காலத்தை நினச்சி பயப்படவும் இல்லை. போகிற போக்கில் எல்லாத்தையும் எதிர்கொண்டாங்க. மதீனாவில் போய் 10 வருஷ காலம் வாழ்ந்தாங்களே, அப்படி வாழ்ந்ததுலேருந்து மௌத்தா போகிற காலம் வரைக்கும் போர்க்களத்திலே தான் கழிச்சாங்க. போர்க்களம் என்பது சாதாரண விஷயமா? போர்க்களம் என்பது எவ்வளோ வெட்டு குத்து அடி உத, தோழர்கள் பல பேரை இழந்தாங்க.
ஆனால் அதுக்கெல்லாம் பெரிய அளவுலலாம் போய் ஒரு மூலையில் முடங்கி கிடக்கலை. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தான், அதையும் சின்ன வயசில் எடுத்துட்டான். 4 பெண் குழந்தைகளை கொடுத்தான். அதில் தந்தை நபி உயிரோடு இருக்கும் போதே 3 பெண் குழந்தைகள் மௌத்தாயிடுச்சு. அதுலேயும் பெரிய அளவுலலாம் போய் அவங்க ஒன்றும் மூலையில் உட்காந்து அழுகலை. அப்போ நம்ம சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், உடனே மூலையில் போய் அழுது புலம்பிக்கிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லிக்கிட்டு அப்படி தானே இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு இப்போ தந்திருக்க இந்த குறுகிய சமகால வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனையோ இப்படிப்பட்ட துன்பத்தையோ நானோ அல்லது நீங்களோ உங்கள் குடும்பத்தார்களோ அல்லது நம் சமூகமோ அல்லது மூலையில் வாழ்கிற ஏதோ ஒரு முஸ்லீமோ இதே மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆள்படுகின்ற நேரத்தில் நாம் அதை எப்படி பார்க்குறோம். இன்னைக்கு இப்போ சமீபத்தில் இந்த மத்திய பிரதேசத்தில் முஸ்லீம் வீட்டை இடித்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த மாட்டு இறைச்சினால தான் அந்த வீட்டை இடித்தாங்க. அதே மாதிரி என்னது, இப்போ பாலியல் வன்கொடுமையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதெல்லாம் மாபெரும் அநீதி. இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், குரல் கொடுக்குறோம், பேரணி வைக்கிறோம், போராட்டம் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்குறோம், ரொம்ப கவலையோடு என்னடா இப்படி ஆயிடுச்சே, இதுக்கு ஒரு விடிவு காலமே இருக்காது அப்படி தானே பார்க்குறோம். ஆனால் அதை எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா, எப்படி பேச வேண்டும் தெரியுமா? ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் அப்படி பார்க்க முடியாது. இஸ்லாமிய நெறிமுறையோடு பார்க்கணும். அல்லாஹ் ஒரு வரலாறை வச்சு பாடம் எடுக்கிறான் பாருங்க. போர்க்களம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த போர்க்களம், பத்ர் போர்க்களம் முஸ்லீம்களுக்கு வெற்றியாகணுச்சு. அடுத்து என்னது, உஹது போர்க்களம். அதில் என்ன ஆணுச்சு அப்படின்னா முஸ்லீம்களுக்கு பேர் இழப்பு. நிறையா 70க்கும் மேற்பட்ட தோழர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. நிறைய தோழர்கள் என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு நம்மளை மாதிரியே அவங்க உள்ள சஹாபாக்களும் பேசிக்கிறாங்க. நம்மளை மாதிரியே என்னடா இப்படி ஆயிடுச்சே, நம்ம சத்தியத்தில் தானே இருக்கோம், நம்மளுக்கு எப்படி இப்படிலாம் நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய உதவி நம்மளுக்கு தானே வரணும், அதில் தானே நியாயம் இருக்குது அப்படின்னு நம்மளை மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அல்லாஹ் பேசுகிறான், குல்தும் அன்னஹாதா, நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே ரொம்ப கை சேதத்தோடு ரொம்ப கவலையோடு நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஆனால் நீங்கள் உண்மையிலே கை சேதப்படலைப்பா, நீங்கள் உண்மையிலே கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வலா தஹீனு வலா தஹ்சனு வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் மூமினீன், நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள். அல்லாஹ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான் பாருங்க, தளர்ந்துடாத, கவலைப்படாத, நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். ஆனால் நம்மளால் கவலைப்படாமல் இருக்க முடியலையே. ஏன் இருக்க முடியலைன்னா, நம்ம எல்லோரோடு மக்களோடு மக்களாக பழகிறதுனால. அல்லாஹ் சொன்ன வார்த்தையோடு, நபிகளார் சொன்ன வார்த்தையோடு பாருங்க, நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரும், ஆனாலும் கவலை இல்லாத வாழ்க்கை வேணும். துன்பம் வரும், ஆனாலும் நிம்மதியான வாழ்க்கை வேணும். அப்போ கவலைகளை கடந்து கஷ்டங்களை கடந்து வாழ்வை வாழ்வாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கவலைப்படாத. ஏன் தெரியுமா, காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, உசுறு போயிடுச்சுன்னு சொல்கிறல்ல, ஆனால் ஏன் போச்சு தெரியுமா, உங்களிலே ஷஹீதுகளை உயிர் தியாகிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நம்மளுக்கு பாடம் எடுக்கிறான் பாருங்க. வமா வஹனு லிமா அசாபஹும் ஃபி சபீலில்லாஹி வமா லஹுஃபு வமஸ்தகானு வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரின். அல்லாஹ்வின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தினால் அவர்கள் தளர்ந்து விடவும் இல்லை, அவர்கள் பலவீனப்படவும் இல்லை, அவர்கள் பணிந்து விடவும் இல்லை. நீங்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஷஹீத் என்னும் பெரும் பாக்கியத்தை கொடுக்க திட்டமிட்டிருக்கிறான் என்ற கோணத்தில் பார்த்தால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நாம் நினைக்கிறோம் மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் இதெல்லாம் எதில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். கார் வாங்கிட்டா இனி நான் சொகுசாக இருந்துடுவேன், நல்ல வீடு கட்டினா நிம்மதியாக வாழ்ந்துடலாம், நிறைய பணம் சம்பாதிச்சுட்டா, நிறைய சொத்து பற்றி எல்லாம் வாங்கி போட்டுட்டா நிம்மதியாக இருந்துடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே இருந்து நிம்மதி இல்லாத ஆட்களையும் இன்றைக்கி நம்ம கண் முன்னே பார்க்குறோம். அப்போ நிம்மதி என்பது நாம் வாங்குகிற கார்லையோ நம்ம கட்டுற வீட்லையோ நம்ம வாங்கின சொத்து பத்துலையோ நிம்மதி கிடையாது. நிம்மதி என்பது நமது உள்ளத்தில் தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் அதை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து கடந்து போகணும். மலை போல துன்பமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நினைத்தால் அதை அலை போல கரைத்து விடுவான். எனவே நாம் இவ்வுலகில் உள்ள அனைத்தும் நிரந்தரமானது கிடையாது, மறுமை வாழ்வே நிரந்தரம் என்று கூறி அதற்கான அமல்களை செய்து வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் அந்த சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக என்று துவா செய்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஜஸாக்குல்லா ஹைர். அடுத்ததாக சகோதரி சித்தி மஹ்ஃபூஸா பாதை மாறும் பயணங்கள் என்ற தலைப்பில் பேசுவார். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्याति अअमालिना. मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु. अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु. या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली. या अय्युहल्लज़ीन आमनू ला तुल्हिकुम अम्वालुकुम वला औलादुकुम अन दिक्रिल्लाह. இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்கள் கவனத்தை திருப்பிவிட வேண்டாம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுக்கே புகழனைத்தும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் மீதும் இறை நம்பிக்கை கொண்டோர் மீதும் குறிப்பாக நன்மையை எதிர்பார்த்து இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இத்தருணத்தில் உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பாதை மாறும் பயணங்கள். ஒரு பயணி சென்னை செல்லும் நோக்கத்துடன் ஊரிலிருந்து புறப்படுறார். ஆனால் போகிற பாதையில் இருக்கக்கூடிய கடைகள், உணவகங்கள், காட்சிகள் என்று அவருடைய நேரத்தை கழித்து தன் மனம் போன போக்கில் அவருடைய நேரத்தை செலவிடுகிறார் என்றால் அவருடைய இலக்கை குறித்த நேரத்தில் சென்றடைய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. அவர் வழி தவறுவதற்கான நிறைய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைக்கு மனிதனுடைய நிலையும் இதுவாக தான் இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான், எதற்காக வாழ்கிறான் என்பதை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மனிதனை படைத்ததன் நோக்கம் என்ன, தான் எதற்காக வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன, தான் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியே அவனுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் கூட அவன் அதையெல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு இந்த உலகத்தின் சுக போகங்களிலே மூழ்கி திளைத்து கொண்டிருக்கிறான். மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுறான். வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறான். அதாவது நாம் படைக்கப்பட்டதன் நோக்கம் சம்பாதிப்பதற்காக அல்ல, இந்த உலகில் வாழ்வதற்காக அல்ல, புகழ் பெறுவதற்காக அல்ல. மாறாக அல்லாஹ் கட்டளையிட்டதன் அடிப்படையில், அவன் காட்டி தந்ததன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக, அவனை வணங்குவதற்காக. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போ உண்மையாக வெற்றி பெறான்? பணம் காசு சம்பாதிக்கும் போதா, இந்த உலகத்தில் தான் நினச்சது எல்லாத்தையும் சாதிக்கும் போதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, எவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ நிச்சயமாக அவரே வெற்றி பெற்றவராவார். அதாவது ஒரு மனிதனுக்கு உண்மையான வெற்றி என்பது அல்லாஹ்வினுடைய திருப்தியிலையும், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுறதுலேயும், சுவனத்தில் நுழைவிக்கப்படுறதுலேயும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி மனிதர்களாகிய நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இரவு பகலாக எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய வேலை, என்னுடைய சம்பளம், என்னுடைய வீடு, என்னுடைய செல்வம், அடுத்து என்ன, இந்த உலகத்தில் அடுத்து என்ன, இந்த உலகத்தில் அடுத்து என்ன என்று நம்முடைய சிந்தனை எல்லாம் இரவு பகலாக இந்த உலகத்தை நோக்கி தான் அமைச்சிருக்கிறோம். நம்மள
எத்தனை பேர் மறுமைக்காக என் இறைவன் முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளிற்காக நான் என்ன சேர்த்து வைத்திருக்கிறேன், எந்த நிலையில் என் இறைவன் முன்னால் நிற்கப் போகிறேன் அப்படின்னு யோசிச்சிருக்கிறோமா? என் தொழுகை சரியாக உள்ளதா? எனது வணக்க வழிபாடுகள் சரியாக உள்ளதா? மறுமைக்காக என் கபரு வாழ்க்கைக்காக நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன்? அல்லாஹ் காட்டி தந்ததன் அடிப்படையில் என் வாழ்க்கையை அமைத்திருக்கிறேனா? அல்லாஹ் தடை செய்தவற்றிலிருந்து விலகி வாழ்கிறேனா என்று நம்ம எத்தனை பேர் சிந்திச்சிருக்கிறோம்? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை எப்படி பார்க்க சொல்லி நமக்கு கற்றுத்தந்தாங்க? இந்த உலகில் நீ ஒரு அந்நியனை போலவோ அல்லது ஒரு வழிபோக்கனை போலவோ இருந்துவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பயணி எப்படி தான் நிழல் காயக்கூடிய, தான் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த இடத்தை தன்னுடைய நிரந்தர வீடாக மாற்றிக்கொள்ள மாட்டானோ, அதே போல் ஒரு முஃமின் இந்த உலகத்தை தன்னுடைய நிரந்தர வீடாக இருப்பிடமாக மாற்றிவிடக்கூடாது. அந்த எண்ணம் அவனுக்கு வந்துடக்கூடாது. ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம மனசில் ஆழமாக பதிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகம் நிரந்தரமானது. நம்ம வாயளவில் இல்லைன்னு சொன்னாலும் நம்முடைய செயல்கள் அதை தான் குறிக்குது. நம்ம ஒவ்வொரு மாட்டியும் பாடுபடுறது எல்லாமே இந்த உலகத்துக்காக. நம்முடைய செயல்கள் எல்லாமே இந்த உலகத்துக்காக நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய மனசில் ஷைத்தான் ஆழமாக இந்த சிந்தனையை விதைத்து விட்டான். அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தை பற்றி திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, அல்லதி ஹலக்கல் மௌதா வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயலை செய்பவர் யார் என்று உங்களை சோதிப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்வையும் படைத்துள்ளான். அதாவது எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம்? சோதிக்கிறதுக்காக. அல்லாஹ் நம்மளை எல்லாத்தையும் சோதிக்கிறதுக்காக. இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு சோதனை களம், ஒரு தேர்வு அறை. ஒரு மாணவன் எப்படி அவனுடைய அந்த தேர்வு அறையில் அவனுடைய முக்கியமான வேலை என்னவாக இருக்கும்? அவனுடைய கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணுறதா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்மளுடைய வேலை நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளை வென்றெடுப்பது. இந்த துனியாவில் அதுதான் நம்மளுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கணும். இன்னும் இவ்வுலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் அன்றி வேறில்லை. அவர்கள் அறிந்தோராக இருந்தால் மறுமை உலகமே நிரந்தரமான உலகமாகும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு இடத்துல ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் இன்பத்தை தவிர வேறில்லை. இவ்வுலக வாழ்க்கை இன்பமாக தான் இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வெறுமனே ஏமாற்றத்தை தவிர வேறு கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஷைத்தான் ஒரு மனிதனை எப்படி ஏமாத்துகிறான்? இன்னும் வயசு இருக்குது, இன்னும் காலம் இருக்குது, இப்போ நீ என்ஜாய் பண்ணு, அப்புறமா நம்ம பாவ மன்னிப்பு தேடிக்கலாம், அப்புறமா தொழுதுக்கலாம், அப்புறமா இபாதத் செஞ்சுக்கலான்னு ஒரு மனிதனிடத்தில் ஆசை வார்த்தைகள் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறான். மனிதனும் அவனுடைய சதி வலைகளிலே விழுந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து தான் எச்சரிக்கை செய்தார்கள். நான் உங்களுக்காக ஏழ்மையை பற்றி பயப்படவில்லை, மாறாக உங்களுக்கு முன் சென்றோருக்கு விரிவாக்கப்பட்டது போல, இந்த உலகம் விரிவாக்கப்பட்டது போல உங்களுக்கும் விரிவாக்கப்பட்டு அதில் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு அது அவர்களை அழித்தது போல உங்களையும் அழித்து விடுமோ என்று தான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம விஷயத்தில் பயப்பட்டது ஏழ்மையை குறித்து கிடையாது. நம்ம விஷயத்தில் செல்வத்தை பற்றி, இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் நமக்கு வழங்கப்பட்டு நமக்கு முன் சென்றோர் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு பொறாமை போட்டுக்கொண்டு அழிந்தது போல் நாமும் அழிந்து விடுவோமோ அப்படின்னு தான், அதுக்கு தான் பயப்படுறேன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இவ்வுலகத்தின் மீதுள்ள மோகம் எந்த அளவிற்கு உள்ளது அப்படின்னா, ஆசை என்ற வார்த்தைக்கே எல்லை இல்லாத அளவிற்கு போய்கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பணம், இன்னும் கொஞ்சம் காசு, இன்னும் கொஞ்சம் வசதி, இன்னும் கொஞ்சம் அங்கீகாரம் என்று இன்னும் கொஞ்சம் இந்த ஆசையே ஒரு மனிதனை இறுதியில் இறைவனுடைய எல்லைகளை மீற வைக்கிறது. ஒரு முஃமினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த இறை எச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறது. ஏன்னா இந்த ஆசைக்காக அவன் என்ன செய்கிறான்? பாவங்கள் செய்ய துணிகிறான். அவனுடைய இறை எச்சம் இல்லாமல் போயிடுது. முதல்ல சின்ன ஒரு சமரசம், அப்புறம் சின்ன பொய், அப்புறம் ஹராமான வருமானம், அதுக்கப்புறம் தொழுகையில் அலட்சியம், அப்புறம் பாவமான காரியம் சாதாரணமான விஷயமா மாறிடுது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர்,
நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை ஒருவருக்கொருவர் செல்வத்தை பெருக்கிக் கொள்வது உங்களை திசை திருப்பி விட்டது. அல்லாஹ் டிக்ளேரே பண்ணிட்டான். இன்னைக்கு அதுதான் மனிதனுடைய நிலையாக இருக்குது, அவனுடைய நோயாக மாறிவிட்டது. அவன் வழி தவறுவதற்கு முக்கியமான காரணமாகவும் மாறிவிட்டது. ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு, ஒரு பதவி இருந்தால் இன்னொரு பதவி, ஒரு வியாபாரம் இருந்தால் இன்னொரு வியாபாரம், ஒரு பட்டம் இருந்தால் இன்னொரு பட்டம்னு இந்த ஆசைகளுக்கு எல்லை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆசைப்படுவது தவறல்ல, தக்குவா இல்லாத உள்ளம் ஆசைப்படுவது தான் இங்கே தவறு. தக்குவா என்றால் என்ன? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துடன் செயல்படுவது, அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு அஞ்சி பாவங்களிலிருந்து விலகி இருப்பது, அதுதான் இரையச்சம். ஒரு மனிதனுக்கு இந்த குணம் மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா, இந்த இரையச்சம் மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா, அவன் பாவத்தின் பக்கம் நெருங்குவதை அஞ்சுவான். தனிமையில் இருக்கும் போது பாவங்களின் பக்கம் நெருங்க மாட்டான். மனிதர்கள் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் நன்மைகளை செய்வதை கைவிட மாட்டான். ஏன்னா அவன் அஞ்சுறது மனிதர்களுக்கல்ல, படைத்த இறைவனுக்கு. இன்றைக்கி நம்மளில் பலர் ஏதாவது ஒரு தீமையான விஷயத்தை செய்யும்போது நம்ம மனசில் வராத ஒரு எண்ணம் என்னென்னா, இதுக்காக அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிப்பானே, நாளைக்கு இதுக்காக நம்மளை தண்டிப்பானே, அப்போ நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் வர்றதில்லை. ஏன்னா இரையச்சம் இல்லை. கடைசியாக நாமெல்லாம் எப்போ நரகத்தை நினைத்து அழுது துவா செஞ்சுருக்கிறோம்? யா அல்லாஹ், நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாயாக, அதிலிருந்து என்னை தூரமாக்கி விடுவாயாக என்று மனமுருகி நம்ம எப்போ துவா செஞ்சுருக்கிறோம்? நரகத்தை மறந்த இதயத்திற்கு பாவங்கள் செய்வது ரொம்பவும் லேசானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நரக வேதனை அதனுடைய தண்டனைகளை பற்றி சொல்லும்போது, நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களாயின் நிச்சயம் அதிகமாக அழுவீர்கள், குறைவாக சிரிப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இரையச்சம் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் தான் இந்த மாதிரி எண்ணம்லாம் தோணும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, உங்களில் இரையச்சம் உடையவரே அல்லாஹ்விடத்தில் மதிப்பிற்குரியவர், கண்ணியத்திற்குரியவர் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அல்லாஹ்விடத்தில் மதிப்பு என்பது பணத்தால் அல்ல, காசால் அல்ல, புகழால் அல்ல, அழகால் அல்ல, இரையச்சத்தின் அடிப்படையில் மட்டுமே அவனிடத்தில் உயர் பதவி நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்மள சிலர் நினைக்கிறோம், நான் முஸ்லீம் தானே, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சொர்க்கம் நம்மளுக்கு கிடச்சிரும், என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பவன் தான், அவன் கருணையாளன் தான், நிகரில்லா அன்பாளன் தான். ஆனால் அவன் கடுமையாக தண்டிப்பவனும் கூட. நாம் நினைக்கலாம் சொர்க்கத்தை ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும், ஏன்னா நம்ம முஸ்லீம்கள் தான் அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, உங்களுக்கு முன் சென்றோர் அடைந்த சோதனைகளை போன்று உங்களுக்கும் வராமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என எண்ணிக்கொண்டீர்களா? அவர்களுக்கு வறுமையும் நோயும் ஏற்பட்டது. இறை தூதரும் அவனுடன் இருந்த இறை நம்பிக்கை கொண்டோரும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி எப்போது என்று கூறும் அளவுக்கு உழுக்கப்பட்டார்கள். அறிந்து கொள்வீராக, அல்லாஹ்வின் உதவி மிக அருகில் உள்ளது அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போது சொர்க்கத்திற்காக நபிமார்களும் நல்லடியார்களும் பாடுபட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி சொர்க்கத்தை ஈஸியாக அடைஞ்சிட முடியும்? அதற்காக பாடுபடணும். நம்முடைய பாதையை நம்ம சீராக்கணும், நம்முடைய செயல்களை நாம் சரிப்படுத்த வேண்டும். எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது மேப்பில் டைரக்ஷன் போட்டு போகும்போது ஒவ்வொரு டர்ன்லேயும் இந்த ரைட்டா இந்த லெஃப்டா அப்படின்னு ரீசெக் பண்ணி போவோம்ல, அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு செயலையும் நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லை, மரணத்தை அதிகமாக நினைக்கணும். மரணத்தை அதிகம் நினைக்கும் உள்ளத்திற்கு பாவங்கள் செய்கிறது பாவங்களை விட்டும் அது தூரமாக்கிவிடும் ஒரு மனிதனை. உலக ஆசை அவனை பிடித்து கொள்ளாது. இன்னைக்கு இருக்க வாய்ப்பு நாளைக்கு இருக்குமா தெரியாதுன்னு சொல்லிட்டு நன்மையின் பக்கம் அவன் விரைவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை தான் சொன்னாங்க. கபர்களை சென்று ஜியாரத் செய்யுங்கள், அதை சந்தியுங்கள், ஏனெனில் அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும் அப்படின்னு சொன்னாங்க. மரணத்தை பற்றி ஒரு மனிதன் நினச்சான் அப்படின்னா, நினைவு கூர்ந்தான் அப்படின்னா, அவனுடைய எண்ண ஓட்டம் எப்படி மாறும்? நானும் கூடிய விரைவில் இந்த இடத்துக்கு தான் வரப்போகிறேன், இதே போல் மண்ணாக தான் மக்கி போக போகிறேன், என்னோடு இருக்க போவது என்னுடைய நன்மைகள் என்னுடைய அமல்கள் மட்டும்தான் அப்படின்னு அவனுடைய சிந்தனை மாறும். அவன் பாவங்களில் இருந்து விலகி இருப்பான். எனவே இன்று அல்லாஹ்வை நினைவு கூறும் இந்த சபையில் அமர்ந்திருக்கும் நாம் ஒவ்வொருவருமே நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும்.
நாம் உண்மையில் ஓடிக்கொண்டிருப்பது எதன் பின்னால்? பணமா, புகழா, பதவியா, உலக அங்கீகாரமா? இவை அனைத்தும் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்துவிட்ட அடுத்த நொடியில் நம்மை விட்டு விலகிவிடும். ஒரு நாள் நம்மளோட பேர் ஒரு ஜனாசா அறிவிப்பாக மாறும். ஒரு நாள் நமது உடலை மற்றவர்கள் சுமந்து செல்வார்கள். ஒரு நாள் நம்ம ஆசையாக விரும்பியபடி கட்டிய நமது வீட்டை விட்டும் அறையை விட்டும் நாம் வெளியேற்றப்படுவோம். ஒரு நாளைக்கு மேலே வைக்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க நம்மளை. ஒரு நாள் நம்முடைய கைபேசியை வேற ஒருவருக்கு சொந்தமாயிரும். ஒரு நாள் நம்மளுடைய செல்வம் எல்லாம் நம்முடைய வாரிசுகளுக்கு சொந்தமாயிரும். ஒரு நாள் நம்மளுடைய புகழை, நாம் செய்த நல்ல விஷயங்களை எல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் நம்ம கூட இருப்பது நாம் தொழுத தொழுகை, நாம் செய்த அமல்கள், அல்லாஹை நினைத்து நாம் விட்ட கண்ணீர், நம்முடைய இரையச்சம். இதுதான் நம்ம கூட வரப்போகுது. அப்போ அல்லாஹ் கேட்க போகிறான், என் அடியானே, நான் உனக்கு வழங்கிய அந்த வாழ்க்கையை நீ எப்படி செலவிட்டாய்? அதுக்காக நம்ம என்ன பதில் வச்சுருக்கிறோம்? நாம் ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும். நாம் இந்த நொடியில் மரணிச்சிட்டோன்னா நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதை நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமா, அல்லது வழி தவறிய பயணியாக நம் இறைவன் முன்னால் தோல்வியுற்ற நிலையில் நிற்கப் போகிறோமா? மருத்துவராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், வீட்டு தலைவியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நம்முடைய பிரதானமான நோக்கம் அது மாறக்கூடாது. அது என்னது? அல்லாஹ்வினுடைய திருப்தி, நரகத்திலிருந்து பாதுகாப்பு, சுவனத்தை அடைதல். இதற்கான வழி அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழி குரானும் சுன்னாவும். இந்த உலகம் என்பது வெறுமனே பாதை மட்டும்தான். சொற்ப நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்வோம். இந்த உலகத்தில் நம்ம வாழ வரல, சுவனத்தை வெல்ல வந்திருக்கிறோம். எனவே பாதையை விட இலக்கை கவனிப்போம். இந்த உலகத்தை விட ஆகிரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆசைகளை விட தக்குவாவை வளர்த்து கொள்வோம். மரணத்தை அதிகமாக நினைவு கூறுவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவரின் இதயங்களையும் இறுதி வரை நேரான பாதையில் நிலைத்திருக்க செய்து, நரகத்திலிருந்து பாதுகாத்து, ஃபிர்தௌஸ் எனும் உயர் சொர்க்கத்தை நம் அனைவருக்கும் அருள்வானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கில்லா ஹைர். இதில் இறுதியாக சகோதரி ஜமீரா திருமறையோடு தொடர்பு வைப்போம் என்ற தலைப்பில் பேசுவார். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरा व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, வல்ல இறைவன் இறக்கி அருளிய திருக்குர்ஆனை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் அதிலுள்ள சட்டதிட்டங்களை பற்றியும் நாம் இந்த திருக்குர்ஆனோடு எப்படிப்பட்ட தொடர்பில் இருக்கிறோம் என்பதை பற்றியும் திருமறையோடு தொடர்பு வைப்போம் என்ற தலைப்பில் நான் உங்கள் முன் பேசப் போகிறேன். மனிதர்கள் வாழ்வில் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்தை படைத்து அந்த ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு தூதரை அனுப்பினான். அந்த ஒவ்வொரு தூதருக்கும் வேதங்கள் வழங்கப்பட்டது. அப்படி இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதராக அனுப்பி அவருக்கு திருக்குர்ஆன் எனும் வேதமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த திருக்குர்ஆன் உலகம் அழிகின்ற நாள் வரை இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும்
நேர்வழி காட்டியாக இருக்குது. மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக இதில் உள்ள போதனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் அல்லாஹ் அறிவுரை செய்கிறான். அப்படி தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாவது 10வது அத்தியாயம் 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, கது ஜாதுக்கும், உங்களிடம் வந்துவிட்டது, மௌஇலத்தும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் இருந்த அறிவுரையும், வஷிஃபாவுல் லிமாஃபி சுதூரி, உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு நிவாரணமும், வஹுதம் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இறை நம்பிக்கையாளருக்கு நேர்வழியும் அருளும் உங்களிடம் வந்துவிட்டதுன்னு சொல்கிறான். இது என்ன சொல்கிறான் இறைவன்? மனிதர்களுக்கு இது அறிவுரையாக இருக்குது, இன்னும் உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு நிவாரணியாக இருக்குது. நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கஷ்டங்கள், நம்ம நினைக்கக்கூடிய தீய எண்ணங்கள், நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடிய தவறான செயல்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யுது? நிவாரணமாக இருக்குதுன்னு சொல்கிறான். இன்னும் இறை நம்பிக்கையாளருக்கு இது நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த திருக்குர்ஆனை பெரும்பாலானோர் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. இதனுடைய போதனைகளை நம்ம கடைபிடிக்காத காரணத்தினால எத்தனையோ பேர் தவறுகளில் மூழ்கி கிடக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. இறைவன் தந்த இந்த அருட்கொடையை நம்ம விளங்காமல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடையை ஒருவர் படித்து இதிலுள்ள அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் போதனைகளையும் நம்ம விளங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும்னு சொன்னால் நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பாவங்களில் இருந்தும் தவறுகளில் இருந்து விலகி இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைக்கு நம்ம நன்றி செலுத்தி நல்ல மனிதராக வாழலாம். இந்த குர்ஆன் எப்படி அருளப்பட்டுச்சு? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் ரமலான் மாதம் அருளப்பட்டது. ஹுதல்லின் நாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் இது பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறான். இந்த குர்ஆனை இப்போ நம்ம வச்சிருக்கிறோமே புத்தக வடிவில் தான் அல்லாஹ் இறக்குனானான்னு கேட்டால் இல்லை. தன்னுடைய தூதரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் சிறிது சிறிதாக தான் நம்முடைய தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தூது செய்தி அறிவித்தான். 23 ஆண்டு காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு வந்த வேத அறிவிப்பு தான் இந்த திருக்குர்ஆன். பிற்காலத்தில் தான் அது என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா ஒன்று திரட்டப்பட்டு புத்தக வடிவிலேயே வந்துச்சு. இந்த குர்ஆனை நம்ம எப்படி விளங்கினாலும் நமக்கு சிறப்பு தான். நம்ம அரபியில் ஓதுனாலும் நமக்கு சிறப்பு தான். சிலர் அரபி தெரியாது அப்படின்ட்டு தமிழில் ஓதுனாலும் நமக்கு என்ன செய்யுதான்? சிறப்பு தான். அல்லாஹ் இதற்கு ஏராளமான நன்மைகளை வழங்குறான். நம்ம பெரும்பாலும் நமக்கு தெரியும் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இதே அரபி தெரியாதவங்களாக இருந்து அவங்க அந்த அரபியை கற்றுக்கிட்டு அதை முயற்சி பண்ணி சிரமத்துடன் ஓதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? கூலியை இரட்டிப்பு கூலியாக வழங்குறான். இப்படி நபியுடைய காலத்தில் குர்ஆனை கற்று யார் குர்ஆனோட அதிகமாக தொடர்பு இருந்தாங்களோ அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நூல் புகாரியில் 1347வது செய்தியாக இடம்பெறக்கூடிய செய்தி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஹது போரின் போது கொல்லப்பட்டவர்களை 2 பேரை ஒரே ஆடையில் கஃனிட்டு இந்த 2 பேரில் குர்ஆனை அதிகமாக கற்றிருந்தவர் யார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அந்த 2 பேரில் ஒருவர் சுட்டி காட்டப்பட்டதும் அந்த ஒருவரின் உடலில் குழியில் ஃபஸ்ட்டு வச்சு, இறைவா இவருக்கு மறுமை நாளில் நானே சாட்சியாவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறகு அதே இரத்தத்துடனே அவங்கள குளிப்பாட்டப்படாமல் என்ன செய்யப்படுறாங்க? உஹது போரில் கொல்லப்பட்டவங்களை அடக்கம் செய்யப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவங்களுக்கு ஜனாசா தொழுகையும் வைக்கல. அப்போது ஒரு இறந்ததில் கூட இதில் யார் குர்ஆனை அதிகமாக கற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நபி என்ன செய்கிறாங்க? முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் மக்களுக்கு தொழுகை வைக்கக்கூடிய விஷயத்தில், அதாவது இமாமத் செய்யக்கூடிய விஷயத்தில் கூட யார் குர்ஆனை அதிகமாக கற்றிருந்தாங்களோ அவங்களுக்கு நபி என்ன செஞ்சுருக்காங்க? முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா கானு சலாசத்தன், மக்களில் 3 பேர் இருந்தால் ஃபல்யஉம்மஹும் அஹதஹும், அவர்களில் ஒருவர் தலைமை தாங்கி தொழுவைக்கட்டும். வஅஹக்குஹும் பில் இமாமத்தி அக்ரஹும், அவர்களில் நன்கு ஓதத் தெரிந்தவரே அவர்களுக்கு தொழுவைக்க அதிக தகுதியுடையவர் ஆவர்.
அதாவது நம்மளில் யாராவது இப்போ இமாமத் செய்கிறதா இருந்தால் யாராவது செய்கிறேன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சுருவோம், போட்டிலாம் போட மாட்டோம். சரி அவளே தொழு வச்சுக்கிட்டும் நம்ம இருந்துருவோம். ஆனால் ஒரு மனிதர் இமாமத்து செய்கிறதுலையும் பாங்கு சொல்வதற்குடியக்கான நன்மையும் ஒரு மனிதர் அறிவாரே ஆனால் அந்த நன்மைக்கு என்ன செய்வாங்களாம், போட்டி போட்டுட்டு செல்வாங்களாம். இப்படி நபியுடைய காலத்தில் இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க, நான் தான் தொழு வைப்பேன்னு சொல்லிட்டு போட்டி போடுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த 3 பேரில் யார் குர்ஆன் அதிகமாக கற்றிருந்தீங்களோ அவங்க என்ன செய்யணும், மக்களுக்கு தொழு வைக்கிறதுல அதிகம் தகுதி உடையவளாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது நூல் முஸ்லீமில் 1191வது செய்தியாக இடம்பெறுது. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இதனுடைய சிறப்புகளெல்லாம் உணர்ந்த சில பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனை கற்க வைக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், உலக கல்வியை பயில வைக்க தான் செய்கிறோம். உலக கல்வி எதற்கு பயில வைக்கணும், நம்ம உலகத்தில் வாழ்வதற்கு தேவையே பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் ஈட்டுவதற்கு மெயின் காரணமாக எது இருக்குது, உலக கல்வி இருக்குது. உலக கல்வி என்ன தான் நம்ம படிக்க வச்சாலும் சிறிது நேரமாவது நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்க வைக்கிறோம். இன்னும் சில பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனை முழுவதுமாக என்ன செய்கிறாங்க, மனனம் செய்யவும் வைக்கிறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சுயமரியாதையோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வதற்கு தேவையான அனைத்து சட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனில் அருளியிருக்கிறான். தன்னுடைய இறைவனுக்கு என்ன கடமைகள் செய்ய வேண்டும், தன்னுடைய இறைவனை எப்படி வணங்கணும், தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை நாம் எப்படி கவனிக்க வேண்டும், விபச்சாரம் செஞ்சுட்டா அதற்கு என்ன தண்டனை, தன்னுடைய மனைவிமார்களையும் மக்களையும் எப்படி பராமரிக்க வேண்டும், ஒரு சமுதாயத்துடன் நாம் எப்படி அணுக வேண்டும், இப்படி ஒரு மனிதன் வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து சட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், இந்த குர்ஆனில் வச்சிருக்கிறான். இந்த குர்ஆனில் உள்ள சட்டத்திட்டப்படி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைப்பாரானால் அவர் இந்த உலகிலும் மறு உலகிலும் இரு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அவர் வெற்றி பெறக்கூடிய மனிதராக அவர் இருப்பார். நாம் இந்த திருக்குர்ஆனோட எப்படிப்பட்ட தொடர்பில் இருக்கிறோன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். பெரும்பாலும் நம்ம என்ன செஞ்சுருப்போம், நம்ம இடத்துல இப்போ கடந்து சென்ற ரமலானில் நம்ம என்ன செஞ்சுருப்போம், அதிகம் தொடர்பு வச்சுருப்போம். அதே தொடர்பு நம்ம இப்போ வரைக்கும் வச்சுருக்கோமான்னு கேட்டால் நம்ம கணக்கில் என்ன செய்வோம், எண்ணிக்கையில் நம்ம என்ன செய்வோம், குறைவாக தான் இருப்போம். ரமலானில் நம்ம என்ன செஞ்சுருப்போம், டெய்லி குர்ஆன் எடுத்து ஓதிந்துப்போம். ஏன்னா ரமலானில் ஓதக்கூடிய குர்ஆனுக்கு அதிக நன்மைகள் அல்லாஹ் வழங்குவான்னு நமக்கு தெரியும். இப்போ என்ன செய்கிறதில்ல, குர்ஆனை நம்ம எடுத்து என்ன செய்கிறதில்ல, முன்ன மாதிரி ஓதுறதில்லை. இருப்பியும் நீங்கள் சிலர் என்ன செய்யலாம், குர்ஆனை ரமலானில் எப்படி தொடர்போடு இருந்தீங்களோ அதே தொடர்போடு நீங்கள் இன்னும் வரைக்கும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய மக்களாக இருந்தால் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அருள் செய்யட்டும். நம்ம என்ன செய்யணும், குர்ஆனை நம்மளுடைய வீடுகளில் என்ன செய்யணும், டெய்லி எடுத்து ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லா தஜஅலு புயூதிக்கும் மக்காபிர, உங்கள் இல்லங்களை சவக்குழிகளாக ஆக்கிடாதீங்க. இன்ன ஷைத்தான என்ஃபிரு மினல் பைத்தி, வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடப்படுகிறான். துக்ராவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரா அல் பக்ரா ஓதப்படக்கூடிய வீட்டிலிருந்து என்ன செய்கிறான், ஷைத்தான் விரண்டோடப்படுகிறானா. எனவே நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய வீடுகளில் தினமும் நம்ம குர்ஆன் ஓதணும். எனவே குர்ஆனை நம்ம கற்று நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுத்து அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதில் உள்ள சட்டத்திட்டங்களை விளங்கி நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இறைவன் அருளிருக்கிற இந்த சட்டத்திட்டங்கள் படி நடந்து இரு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறியவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்நசிஹா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கிறோம். பட்டம் பெறும் மாணவிகளும் இங்கு உரையாற்றினார்கள். அவர்களுடைய உரைகளில் சாராம்சத்தை நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். எப்படி என்றால், இவ்வுலக வாழ்க்கை நம்மளுக்கு அற்பமானது தான்.
இவ்வுலக வாழ்க்கையில் நாம் எண்ணற்ற துன்பங்களை சந்தித்தாலும் கடைசியில் நாம் போகக்கூடிய இடம் அந்த மன்னரை போய் சேர வேண்டிய இடம். அந்த மன்னரை எப்பொழுது இருக்கும், யாருக்கு எந்த நேரம் அல்லாஹ் நிர்ணயித்து இருப்பான் என்பது நம்மளுக்கு தெரியாது. இன்னும் சிறிது நேரத்தில் கூட நாம் மன்னரை சந்திக்க வேண்டியது வரும். ஆகையால் நாம் உலக வாழ்க்கையை செம்மைப்படுத்தினால்தான் இந்த மன்னரையில் நாம் சுபிட்சமாக இருக்க முடியும். உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மன்னரை பற்றி சொல்லும்போது அதிகமாக தாடி நனையும் அளவுக்கு அழுவார்களாம். ஏன் என்றால், நான் முதலில் சந்திக்கக்கூடிய இடம் இந்த மன்னரை தான். இந்த மன்னரையில் நான் சுபிட்சமாக இருந்தால்தான் மறுமையில் நான் சுபிட்சமாக இருக்க முடியும் என சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்ற அந்த உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்ல நாம் என்ன நினைக்க வேண்டும், நம்முடைய மன்னரைக்கு நாம் இங்கே தயார்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையில் மட்டுமே இயங்க வேண்டும் என்ற முழு மூச்சுடன் 2014 செப்டம்பர் 1 மறைந்த அப்துல் மஜீத் உமரி அவர்களின் தலைமையில் அந்நசிஹா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 12 வருடங்கள் நிறைவடைந்திருக்கிறது. இறுதி வரை கியாம நாள் வரை இம்மதரசா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மட்டுமே இயங்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். இந்த அடிப்படையில் மட்டும் நாம் இயங்கினால்தான் இவ்வுலகம் மட்டுமல்ல மறுமையிலும் வெற்றியடைய முடியும். அந்த அடிப்படையில் தான் மாணவிகளை நாம் தயார்படுத்தி இருக்கிறோம். ஒரு பெண் சரியாக இருந்தால்தான் அந்த குடும்பம் சரியாக இருக்க முடியும். ஒரு பெண் தான் ஒரு குழந்தையின் ஆரம்ப பாடசாலை. அவள்தான் தன் குழந்தைக்கு எது சரியான வழி எது தவறான வழி என்று சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த குர்ஆனிய வழியில் நாம் வாழ்வை அமைத்தால்தான் இவ்வுலகம் மட்டுமல்ல மறுமையில் வெற்றியடைய முடியும். நிச்சயம் அனைவரும் மறுமையை நாம் சந்திக்கப் போகிறோம். அந்த மறுமையின் வீட்டில் நாம் நிம்மதியாக அனைவரும் ஃபிர்தௌஸுங்கிற சொர்க்கத்தில் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இம்மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. இம்மதரசாவின் நோக்கம் அதுவே தான். கியாம நாள் வரை மதரசா நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களது முழு எண்ணம். அதன் அடிப்படையில் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மட்டுமே வாழ்ந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையிலேயே நம் மரணத்தை அமைக்க உதவி புரிவானாக. எனவே இம்மதரசாவின் வளர்ச்சிக்காக வேண்டி உங்கள் உடலாலும் உங்கள் துவாக்களிலாலும் உங்கள் பொருளாலும் உதவி செய்து தண்ணீரகற்ற எத்தனையோ மதரசாக்கள் நடந்தாலும் இந்த மதரசாக்கு வரவே செய்யாது. அப்படிப்பட்ட அந்த மதரசாவை உயர்த்த உங்கள் முழு மூச்சுடன் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய துஆக்களையும் உங்களுடைய பேராதரவுகளையும் தருபடி உங்களுடன் அன்போடு கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகுல்லா ஹைர். இத்துடன் முதல் அமர்வு நிறைவேறுகிறது. இன்ஷா அல்லாஹ் 6:40 மணிக்கு மஹ்ரிபுடைய பாங்கு, 6:50க்கு பெண்களுக்கு ஜமாத் இருக்குது கீழ்த்தளத்தில், ஆண்களுக்கு மேல் தளத்தில். 7:10 மணிக்கு கரெக்டாக 2வது அமர்வு ஆரம்பிக்கும். அதுலேயும் இருந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.